ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் மீட் பண்ணி பேசியிருந்தப்ப சங்கீதா அவர்கள் எனக்கு செட்டில்மெண்ட் தொகையா 250 கோடி பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு விஜய் அவர்கள் இல்ல தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 35 கோடி தான் தருவேன், மற்றபடி பையனையும் பொண்ணையும் நானே பாத்துக்கிறேன், அவங்களை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்ததோ நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டதுக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தர முடியாது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசிக்கலாம், நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் விவாகரத்து தர ஐடியாவிலே இல்லையா. சங்கீதா அவர்களாச்சும் அப்பப்போ கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க விஜய் அவர்கள். ஆனா சங்கீதாவை பத்தி ஒரு இடத்துல கூட பேசவே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு விவாகரத்து தர ஐடியாவே இல்லை. இதை பத்தி விஜய் அவர்களோட அம்மாவும் அப்பாவுமே சொல்லியிருந்தாங்க, விஜய்க்கு விவாகரத்து தர ஐடியாவே இல்லை, அவன் என் பையன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனா சங்கீதா அவர்கள் முழு மனசோட எனக்கு விவாகரத்து வந்தே ஆகணும், எனக்கு விவாகரத்து தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களாம். பையன் பொண்ணை கூட நீங்களே பாத்துக்கோங்க, நான் விவாகரத்து வாங்கிக்கிறேன், எனக்கு 35 கோடி எல்லாம் பார்த்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். உனக்கு 35 கோடி தான் சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டா பேசிட்டு ஏஞ்சிட்டாராம். மற்றபடி எல்லாத்தையுமே கோர்ட்ல பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருதரப்பு வக்கீலுமே என்ன முடிவு பண்றாங்கன்னா ரொம்பவே சுமூகமா இந்த பிரச்சனையை பேசி முடிவு பண்ணிடும், விவாகரத்து 2 பேருக்குமே வாங்கி கொடுத்துருவோம், ஏன்னா எலெக்ஷன் டைமா இருக்கு, கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களா. சங்கீதா அவர்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலுமே இத்தனை வருஷமா விட்டுட்டு கரெக்டா எலெக்ஷன் டயத்துல கேஸ் போட்டிருக்காங்க. இது விஜய் அவர்களுக்கு பெரிய அடியா இருக்கு. ஆனா இதெல்லாம் விஜய் அவர்கள் பெருசா எடுத்துக்கல, ஏன்னா நிறைய விஷயத்த அவர் கடந்தா மேல வந்திருக்காரு. இவங்களுமே சதி பண்றாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இதை ஈஸியா கடந்து போயிட்டாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா அவர்களோட இந்த ஒரு செயலை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இது போல ஆட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.